வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்இபி ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கான கட் ஆஃப் மார்க் தான். ஏன்னா இப்போ லாஸ்ட் வீடியோவில் ஒரு கட் ஆஃப் மார்க் அப்படின்றது போட்டிருந்தோம். பட் அது என்னென்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் அப்படின்றது ஏற்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எல்லா கேட்டகரியிலையும் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் இவங்களுக்கு எந்த அளவுக்கு மார்க் குறையும், ப்ளஸ் உமன் கேட்டகரிக்கு எந்த அளவுக்கு மார்க் குறையும் அப்படின்றது தான் பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்குது. நீங்கள் பிஎஸ்டிஎம் அப்படின்றத வச்சுருக்கீங்க அப்படின்னா நார்மலாக சொன்ன கேண்டிடேட்லேருந்து ஒரு 5 முதல் 10 மதிப்பெண்கள் அப்படின்றது குறையும். இல்லை நான் உமன் கோட்டாவில் வர்றேன், பெண்களாக இருக்கேன் அப்படின்னாலே 10 to 15 இந்த ரேஞ்சில் மார்க் குறைவாக வரும். ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, மற்ற பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அப்படின்னு கம்யூனிட்டி பேசிஸில் வர்ற கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த அளவுக்கு குறையும். ஏன் பெண்களுக்கு அதிகப்படியான மதிப்பெண்கள் குறையுது அப்படின்னா, ஏன்னா இதில் காம்படிஷன் அப்படின்றது கொஞ்சம் பிலோவில் தான் இருக்குது. ஸோ அதனால் 15 மார்க் வரையும் நீங்கள் வெறும் பெண்களாகவும் ஆண்களாகவும் போட்டி போடுறீங்கனாலே உங்களுக்கு 15 மார்க் வித்தியாசம் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்க. ஸோ இதுதான் உங்களுடைய கட் ஆஃப் மார்க் அப்படின்றது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆல்ரெடி கடந்த வீடியோவில் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது முழுமையாக கொடுத்துட்டோம். ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு 190 ப்ளஸ் அப்படின்றது வரும். பிசி அப்படின்னா 180 ப்ளஸ் அப்படின்றது வரும். அடுத்து பிசிஎம் அப்படின்னா 160 ப்ளஸ் அப்படின்றது வரும். அடுத்து எம்பிசி அப்படின்னா 170 ப்ளஸ் அப்படின்றது வரும். எஸ்சி அப்படின்னா 140 ப்ளஸ் அப்படின்றது வரும். எஸ்சிஏ அப்படின்னா 130 ப்ளஸ் அண்டு எஸ்டிக்கு 120 ப்ளஸ். இதுதான் நம்ம கடந்த முறை கொடுத்த கட் ஆஃப். ஸோ இப்போ எக்ஸாம்பிளாக எஸ்சிக்கு 140 அப்படின்னு சொன்னோம். எஸ்சியில் ஒரு ஆண் விண்ணப்பதாரர் போட்டி போடுறாரு அப்படின்னா அவருக்கு 140. இதுவே இந்த இடத்துல ஒரு பெண் விண்ணப்பதாரர் அப்படின்னா 10லேருந்து 15, அதாவது 125 ப்ளஸ் அப்படின்றது இருந்தாலே போதும். இந்த மாதிரி தான் மார்க் கம்மி பண்ணிக்க சொன்னேன். ஒருவேளை பிஎஸ்சிஎம்மாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 மார்க். இதில் உமனில் ஒரு பிஎஸ்சிஎம்மாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 100 மார்க்கே வச்சுக்கலாங்க கிட்டத்தட்ட. அதாவது உமனாகவும் இருந்து அதில் பிஎஸ்சிஎம்மாகவும் இருந்தீங்க அப்படின்னா போய் எக்ஸாம் அட்டன் பண்ணி எல்லாத்துலேயும் பாஸ் மார்க், மினிமம் பாஸ் மார்க் வாங்கிட்டாலே போதும். தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் மார்க், இங்கே அந்த 90 கேள்வி சரியாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா போதும். அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் வாங்கியிருந்தீங்கனாலே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிஎஸ்டிஎம்மும் இருந்து தமிழ் வழி கல்வியும் இருந்து உமனாகவும் இருந்தால் இந்த கட் ஆஃப் அப்படின்றது வரும். ஸோ இதுதான் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது. மேக்ஸிமம் இந்த கட் ஆஃப் மார்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது தான் 100% இருக்குது. ஸோ இது உங்களுக்கு 99 கூட கிடையாது, 100% உறுதியான ஒரு மார்க். ஏன்னா நம்ம போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய டேட்டாஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நம்ம சொன்ன கட் ஆஃப்குள்ளே தான் இருக்குது, அதே ரேஞ்சில் தான் வரும். ஸோ அதனால் இதை விட இன்னும் ஒரு 5 மார்க் கம்மியாகவே தவிர கூட போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.